ரீசெண்டா ஒரு தம்ப்நெயில் கூட ஒரு பிரபலமான சேனல்ல ஓப்பனாவே நாசமா போக போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சேனலுக்கு ம். நீ நாசமா போவடா இப்படி அந்த சொன்னதுனால அப்படின்னு சொல்லணும். என்னன்னா 10,000 ரூபாயில இருந்து 30,000 40,000 50,000 கிட்ட வாங்கிட்டு தான் அதை பேசிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து மே 29க்குள்ள லாக்டவுனே வந்துடும், ஒரு இந்த வாரம் வந்துடும் ஒருத்தர் சொல்றாரு. கேளைக்கு சித்து எனக்கு சொன்னாருன்னு சொல்றாரு. சினிமா நடிகர் அனுமோகன் அவர் சொல்றாரு, மெட்ராஸே பாதி அழிஞ்சிடும். இப்போ அனுமோகனெல்லாம் அந்த பேசிட்டு தான் இருந்தாரு. இப்போ அவர் சொன்னதெல்லாமே நடக்கலையே. 10 புக்கு படிச்சு யூடியூப் பார்த்துட்டு நம்ம ஜோசியன்னு நினைச்சிட்டா மிகப்பெரிய தப்புங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா. இப்போ இந்த வருடம் வந்து நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு. அதுக்கப்புறமா மக்கள்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஏற்கனவே பயத்துல இருக்காங்க ஜோதிடர்கள் சொல்றத கேட்டு. இதுல ரீசெண்டா ஒரு தம்ப்நெயில் கூட ஒரு பிரபலமான சேனல்ல ஓப்பனாவே நாசமா போக போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத பாக்குற மக்களுக்கு அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஓப்பனாவே இப்படி பாக்குறப்பயே நெகட்டிவா பார்த்தா அவங்க நீங்க அத எப்படி எல்லாருமே என்ன எடுத்துப்பாங்க? சொல்லணும்னா, அந்த சேனலுக்கு ம். நீ நாசமா போவடா இப்படி அந்த சொன்னதுனால அப்படின்னு சொல்லணும். என்னன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா இதுலயே போட்டி நிறைய இருக்கு. ம். நம்பர் 1 சேனலுக்கு போய் பேட்டி கொடுத்தாதான் அவன் பெரிய ஜோசியர். ம். அப்படியே அவன் எந்த சேனல்ல பேட்டி கொடுக்கான்னு பார்த்தாலும் பாக்குறாங்க. நம்பர் 1 சேனலுக்காக என்ன பண்றாங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து 30,000 40,000 50,000 கிட்ட வாங்கிட்டு தான் அதை பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். கொடுக்க பழக்கம் இல்லை. அப்படி மக்களை ஏமாத்தணும் அவசியம் இல்லை. அப்படி கொடுத்துதான் என்னோட கலையை வளர்த்தணும் அப்படின்னு இல்லை. அப்படி இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படியாவது மக்களை திணிச்சு அது கண்டென்ட்டை பார்க்க வைக்கணும். ஆமா. எப்படியாவது பார்த்து வைக்கணும். அப்படி பயங்கரமா நடக்குது அப்படின்னா, அப்படி உலகமே மாத்தி நடக்குது அப்படின்னா, இப்ப சமீபத்துல சொன்னோம். இப்பவும் அது அவ இன்னும் கூட பேட்டியெல்லாம் இருக்குது. இப்போ பெரிய சேனல் அவ கொடுக்க ஏப்ரல் 29ஆம் தேதியில இருந்து மே 29க்குள்ள லாக்டவுனே வந்துடும். மிகப்பெரிய நோய் வந்து மிகப்பெரிய அழிவு மறுபடியும் ஒரு இந்த வாரம் வந்துடும்னு ஒருத்தர் சொல்றாரு. கேளைக்கு சித்து எனக்கு சொன்னாருன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ஒரு பெரிய சேனல்ல பேசுறாங்க. அவரு சினிமா நடிகர் கூட அனுமோகன் அவர் சொல்றாரு, மெட்ராஸே பாதி அழிஞ்சிடும். 2024 அழிஞ்சிருந்தாரு, 25 அழிஞ்சிருந்தாரு. அப்போ யாராவது ஒருத்தர் நீ சொன்னையடா தப்பா சொல்லியிருக்கையே, நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு அந்த சேனலும் சொன்னது கிடையாது. மக்களும் திட்டினது கிடையாது. மக்கள் பார்த்துட்டே ஆனா சில பேர் எனக்குன்னு சில கிளைண்ட் இருக்காங்க. எனக்குன்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சில பேர் திட்டியே கீழே எழுதுவாங்க. ஏன்னா நீ ஒழுங்கா உனக்கு ஜோசியம் பார்த்துக்கல அப்படின்லாம் சொன்னதெல்லாம் உண்டு. அனுமோகனுக்கே பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு சொல்லணும். அவ ஊருக்கு அத்தனை பேருக்கு நான் இந்த அநியாயம் பண்ணிட்டு நீ சொன்ன நடந்துடுமா அப்படி போல்டா சொல்லக்கூடிய ஆட்களை நீங்க இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளவு ஜோசிக்காரன்னு ஃபில்டர் பண்ணணும். யார் உண்மையானவன், யார் கெட்டவன், யார் அயோக்கியமானவன். என்னோக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. அத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? மக்கள் வந்து இப்ப ஜோசியம் பார்க்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு டேலண்ட் இருக்குதா, அவன் சொன்னது பலிக்குதா, நடக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி அவன் பேசுனதே நடக்கல. இப்ப நான் சொன்னது 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை கேட்கறாங்க ஓப்பனிங்ல. கேட்கும்போது நான் இப்ப இன்னைக்கு சொல்ல அன்னைக்கு சொன்னதை சொல்றேன். தண்ணி தீ பிடிக்கும்னு சொன்னேன். தண்ணி தீ பிடிக்கும்னா குண்டு போட்டா தீ பிடிக்கும்.
ஆமா. வாவுன்னு சொன்னேன். நான் பாகிஸ்தான் எனக்கு தெரியாது. ம். ஏதோ அந்த வா ஸ்டார்ட் ஆச்சு அந்த சமயத்துல. அப்ப அந்த வாவோட சேர்ந்துதான் வரும் இந்தியா ஜகாவாகும்னு சொன்னேன். ம். இதெல்லாம் சொன்னது. இப்ப இந்த வார்த்தைகள் ஜெயிக்குதா? அதான் வா இங்கேயே ஸ்டார்ட் ஆனோடனே நான் மையப்புள்ளியே இதுதான் போல இருக்குது. ராகு கரெக்டா அந்த ராகு பயிற்சி அன்னைக்கு முடிய போற நேரத்துலதான் அது ஸ்டார்ட் ஆகுது. ம். குரு மாறும்போதுதான் நடக்குது. இந்த மாசம் தான் அது எல்லாமே நடந்தது. இது யாரு சொன்னாங்க? யார் கரெக்டா சொல்றாங்க? இன் ஃபியூச்சர் யார் சொல்றாங்க? உலகம் உலகத்தை பத்தி யார் சொல்றாங்க? பயங்கரமான வெயில் வரும், பயங்கரமான நோய் வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. மீனத்துல எல்லாம் இருக்கும்போது மழைதான் வரும், சண்டை வரும். சனி ராகு ஒன்னா சண்டை வரும். மழையும் வந்து சண்டையும் வந்து குண்டும் போட்டாங்க. அது வேக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இந்தியா தான். இந்தியாவுக்கு பேர் வரும், உலக நாடுகளையும் பார்ப்பாங்க சொன்னேன். ஆனா இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல இந்தியா வல்லரசு நாடா மாறதுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாறும். ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துக்கு போயிருக்கான். ரிசர்வம் தான் இந்தியாவுடைய ரிசர்வத்துக்கு இப்ப டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்கும் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். என்னன்னா இதை சோசியல் மீடியா நீங்க தான் என்ன பண்ணணும்னா, தப்பாயி தோத்துட்டா, இப்ப நானே ஒரு வார்த்தை சொல்லி தோத்துட்டேன் பண்ணிட்டேன்னா அதை வச்சு நீங்க பேசணும். அதே ஆள்கிட்ட கேட்கணும். சார் நீங்க சொன்னீங்களே அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைஸ் இருப்பாங்க இந்த சேனல். அப்போ அவங்க இதுமா எல்லா சேனலுக்காரங்களும் கண்கொத்தி பாம்பா பார்க்கணும். அவனுக்கு என்ன தகுதி இருக்குது ஜோசியம் பாதிக்கணும். சொல்றாங்களே இப்போ புக்ல பார்த்தேன், புக்ல எழுதுச்சு, ஏட்டுல இருந்துன்னு சொல்றாங்க. அந்த ஏட்டை காட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏட்டுல எழுதிக்குது, அதுக்கு நான் படிச்சு சொன்னேன்னு சொல்றாங்க. காட்டு சாமி அது என்ன ஏட்டுல என்ன எழுதிக்குது காட்டு. அது அவங்களுக்கு தான் புரியுமாமே. அது வெளியில வந்து இப்படி காட்ட வேண்டியதானே? ஏன் காட்டல? கேட்கணும் நீங்க. உங்ககிட்ட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குது, சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்குது, இத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க, கேட்கணும். இல்லைன்னா கேட்காம ஆளை கூட்டிட்டு வந்து கேட்க வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் அடங்குவாங்க. மக்களும் என்ன பண்ணணும், இதை பார்த்து மக்களும் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஓன் சேனலுக்காக பார்த்தா சும்மா பேசினா மட்டும்தான் அவன் நல்லாவே அப்படின்னால இப்போ அனுபவம்னால அந்த பேசிட்டு தான் அந்த பீக் பயங்கர பீக் போச்சு. அப்போ போனதுனால எல்லாம் இப்ப அவர் சொன்னது எல்லாமே நடக்கலையே. அப்ப என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும்ல, நீ சொன்னது நடக்கலையே, அப்ப நீ என்ன பண்ணின்னு கேட்கணும். பொதுவா மச்சங்கள் வச்சுட்டு ஒருத்தருடைய லைஃப கணிச்சு சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து முதுகுல மச்சம் இருக்கு, இவன் பெரிய லக்கடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மச்சங்கள் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாமா? கணிக்க முடியுமா? அப்ப என்னை பெத்தன நீங்க ஹிஸ்டரி எடுக்கல. நான் மச்சத்தை வச்சுதான் ஜோசியமே பார்ப்பேன். ஒரு ராசி சொன்னா உனக்கு என்ன மச்சம் இருக்குது அப்படின்னா, அந்த மச்சம் இருந்தாதான் அந்த ராசியும் நட்சத்திரம் அந்த பகுதியில் இருக்கணும். அப்படி இருந்தா அவன் வந்து சில இடங்கள் கண்ணுக்கு தெரியாத மச்சங்கள் வந்து முதுகுல இருக்குது, இல்ல மாங்காய் மச்சம் பெரிய மச்சம் இருக்கும், அப்போ வெள்ளை மச்சம் இருக்கும், ஸ்டார் மச்சம் இருக்கும், மீன் போன்ற மச்சம் இருக்கும். அந்த காலத்துல ராஜா காலத்துல படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் மாய படம் வச்சிருக்கும். அந்த 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 மச்சத்தை வச்சு அவன் பின்னாடி பெருசானக்கப்ப இந்த மச்சம் தான் அந்த நாட்டோட ராஜா கொஞ்சம் கதையில சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்ததுக்கு மீன் மச்சம் இருக்குது, ஸ்டார் மச்சம் ஸ்டார் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கை அளவுக்கு மச்சம் இருக்கும், கடவு மச்சம். ஒரு கை அளவுக்கு முதுகுலையோ பட்டக்ஸ்லயோ கண்ணுக்கு முன்னாடி இருக்காது, சில பேருக்கு கையில இருக்கும். அப்ப ஜாதகமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குணத்தையும் மச்சத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஜாதகமே இல்லை, அப்போ அவங்களோட குணம் எப்படிப்பட்ட குணம், எந்த மாதிரி சார்ந்து இருக்குது, அப்ப அந்த இடத்துல மச்சம் இருக்குதா, அந்த குணத்துக்கு ஒரு இடம் இருக்கும். இப்ப கடகத்துக்குன்னா நெஞ்சு, கைப்பகுதி, பின்னாடி முதுகு இதெல்லாமே இருக்கணும். அப்படி ஒரு துளியாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் கடகம். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்தா அது யோகம். இந்த இடத்துல இருந்தா கண்ணுக்கு தெரியாத இடம், இங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கும், கண்ணுக்கு பக்கத்தால இருக்கும். வியப்பனுக்கெல்லாம் அங்கதான் இருந்தது.
பாத்தீங்கன்னா அவர் நாடே போற்ற மாதிரிதான் அந்த மச்சம் தான் அடையாளமா இருந்தது. மச்சத்தையுமே வீசையும் எடுத்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ம். அப்படி அரவிந்த் சாமி இப்படி மனோரமா மச்சத்துக்கு பேர் போனவங்களா இருக்காங்க. சிம்மன்னு நயன்தாரா கூட மூக்கு கீழ. அதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியா? ஆரம்பத்துல இருந்து இருந்தா அது நல்லது. சில பேர் இப்ப எல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க. ம், ம். மச்சம் ஆமா. அடையாளம் சில்க்குக்கு இருந்தது. ம். அப்படி மச்சத்தினால பேரும் புகழ் அடைஞ்சவங்க இருக்காங்க. மச்சத்தினால உதட்டுக்கு பக்கத்துல மச்சம் இருந்தால் கண்டிப்பாக அவ அந்த பெண் ம். ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் ஆஹ் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாகவும் அதே சமயத்துல கணவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய பெண்ணாகவும் அவங்களுக்குள்ள அவ்வளோ அந்யோன்யமா இருக்கக்கூடிய இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லி ம். நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் தொட்டேன்னா அந்த அந்த மச்சத்தை வச்சு சொல்லும்போது அந்த கன்னத்துல மச்சம் சொல்லும்போது அதை ஆமா. வச்சு சொல்லணும். இவங்க எல்லாருமே பயங்கர பாசிட்டிவ்னஸா இப்படி சொல்லலாம். இந்த ம். மச்சத்தை வச்சு பலன் சொல்லலாம். அப்படி மச்சமும் ஒரு ஆளை ஜாதகத்துல அவனுக்கு யோகம் இருக்கும். அதனால அந்த மச்சம் இருக்கும். அந்த அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் அவனை ஆளாக்கும். அது கன்ஃபார்ம். ஓகே சார். இப்போ படர் மச்சம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதுவே உடம்புல 2 பகுதிக்கு சென்டரா இருந்து, அது முன்னாடி வந்தா ஒரு யோகம், பின்னாடி போனா ஒரு யோகம் அந்த மாரிலாம் சொல்றாங்க. மச்சம் இருந்தாலே யோகம் தாங்க. அது அந்த முதுகுக்கு படர்ந்து போகுதுல்ல அது. படர்ந்து போனா நல்லது. ம், ம், அதுல ஒரு மேப் மாதிரி ஒண்ணு இருக்கும். ம், அது நல்ல குழந்தையிலேயே பார்க்கணும். அது வந்து சில மச்சங்கள் வெளிநாடு போய் செட்டில் ஆகும். அந்த ம், பட மச்சம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகும். அந்த மச்சமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன மேப் மாதிரி இருக்கும். ம், அவன் வந்து உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளாகும். உலக நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஆளாகும். இல்ல அவன் ஊரை விட்டு வெளியூர் போய் கண்டம் விட்டு கண்டம் தான் வாழக்கூடிய ஆளாகும். பிறக்கும் போதே விதிக்கப்பட்டுரும். அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறக்கும் போதே எழுதிட்டாங்க. எழுதவெல்லாம் இல்ல. அவங்களோட ஹிஸ்டரியிலேயே அவனோட உடம்புலயே வந்துடும். ம், அந்த உடம்புலயே அடையாளம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு அடையாளம் இருக்கு. முடியை வச்சு ஜோசியம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. முடியை வச்சு ஜோசியம் சொல்றவங்க இருக்காங்க. ம், டேட் ஆஃப் பர்த் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் காணும். நாங்களாம் சின்ன வயசுல அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்த முடியை வச்சு டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாரு. நான் ம், எவ்வளவோ கெஞ்சினேன் சொல்லி கொடுங்க. எங்க அப்பாட்ட எப்படி ஜோசியம் கத்துக்கிட்டனோ அது மாதிரி அவர்கிட்ட அது மட்டும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லித்தான் மாட்டேன். அந்த கலையெல்லாம் அப்படியே காணாம போயிடுது. யாரோ ஒருத்தர் கத்து வச்சிருப்பாங்க. ம். இப்ப நான் சொல்லிட்டேன்ல மீடியால நீ தேடுவாங்க. தேடி முடிய வச்சு பலன் சொல்றாங்க. முடிய வச்சு இப்ப நீங்க ஜாதகமே காட்ட தேவையில்லை. உங்க முடிய வச்சு இந்த டேட்ல பிறந்திருப்பீங்க, இந்த வருஷத்துல பிறந்திருப்பீங்கன்னு சொல்றவங்க அது எப்படி கணிக்கிறாங்க சார்? அந்த அது வந்து அதுதான் சிக்ஸ்த் சென்ஸ். ம், இப்ப வந்து எல்லாருமே இப்ப 27 நட்சத்திரம் 12 ராசி. ம், அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தமம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனசும் கேட்டை மூலம் புகாரம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தட்டாதி ரேவதி. நீங்க எந்த ஜோசிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மூணா சொல்லுவாங்க. ம், ம். சிங்கிளா சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. மனப்பாடம் அவ்வளவுதான். ம், அது மனப்பாடமா இருக்கக்கூடாது. பிளட்ல இருக்கணும், ம், நாக்குல இருக்கணும். எங்க அப்பா அது கத்திருந்த அதனால கடவுள் தான் கிஃப்ட். ம், படிக்க சொல்லியிருந்தா கூட நான் படிச்ச இவ்வளவு வந்திருக்காது. 10 புக்கு படிச்சு யூடியூப் பார்த்துட்டு நம்ம ஜோசியம் நினைச்சிட்டா மிகப்பெரிய தப்புங்க. அவ்வளவு வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச காம்பே ஆள் வந்து சும்மா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா கேள்விகள் கேட்டு இருந்தாங்க. கட் பண்ண அவங்க ஜோசியர். ம். ஆமா சார். இப்ப நெறைய ஆங்கர்ஸ் எல்லாம் கூட ஜோதிடர்கள் ஆயிட்டாங்க. இவ்வளவு அவங்க நினைச்சுக்காங்க. அவங்க கிட்ட வேலை கேட்டுட்டே இருக்காங்களா? ஆமா. இப்ப இவ்வளவுதான் விஷயம் போல இருக்குது. நம்மளும் ஜோதிடர் ஆயிடலாம். ஈஸி மணி தானே. ம், வந்தவன் கேஸ் கொடுக்கறது இல்ல, திட்டுறது இல்ல. இன்னொரு தடவை வர மாட்டாங்க. என்கிட்ட இருந்து கிளைண்ட் அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்குறாங்க. அவங்க குடும்பத்தில் கூடிய நல்லது கெட்டது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே தைரியமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா அதாவது அந்த குடும்பத்துக்கு கரெக்டா நடக்குதான்னு பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ம், இப்ப எனக்கு வந்து கிளைண்டே முதல் வந்தாங்க அவங்க ம், தான் இப்போ வரைக்கும் அப்படியே ரொட்டேஷன் போயிட்டு இருக்குதுங்க. சில பேர்லாம் நீங்க சொன்ன டைமுக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னவங்களா இருக்காங்க. ம். நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்னோட வெற்றிங்க. அது மாதிரி நீங்க வந்து ஜோசியத்தை வந்து
கரெக்டான ஆட்களை நீங்க பயன்படுத்த கண்டுபிடிச்ச அவங்களே தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். அது மக்களுக்கு நல்லது. ம். புதுசு புதுசா இறக்கி விடுவோம்னு சொல்லிட்டு, புதுசு புதுசா ஆட்கள் நீங்க இறக்கி விட்டீங்கன்னா, மக்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அப்ப ஜாதகம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா அது மந்தகம். ம். 2 பேத்துக்கு தெரிஞ்சா அது தந்தகம். 3 பேருக்கு தெரிஞ்சா அது அந்தகம். இப்ப ஊருக்கே தெரிஞ்சு, ஊர்ல இருக்க அத்தன பேரும் ஜோசிக்காரனாகி, அந்தகமாக்கி, அது ஒண்ணுமில்லாம ஆக்கி, அந்த பழிக்க வேண்டியது கூட பழிக்காம போயிடும். நிச்சயமாங்க சார். இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க கூட, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பளிச்சுது, அதனால நான் நம்புறேன்னு சொல்றது போய், அ எடுத்த உடனே எங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரேஷன் கார்டுல இருக்க மாதிரி எல்லாத்தையும் சொன்னா தான் சொல்லலாம். நம்புறாங்க. அதெல்லாம் சொல்லலாம். எத்தன பேர் ம். இருக்காங்க? எங்க அதுவும் அப்பா திருக்கணிதம்னு எ ஏதோ ஒரு ஆ மெத்தட் இருக்கு. அதுல தான் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லலாம். ம். எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ம். அது கணக்கு இல்லைங்க. ம். அதுவாவது பரவாயில்லைங்க. நீங்க வந்து அந்த சேனல வந்து ஒரு YouTubeல பார்த்தேங்க. இந்த சனி 8ல இருந்தது 7 பார்த்தது. 12ல வந்து மறைஞ்சு போயிடுச்சு. எப்படி இது அப்படின்னு கேட்கலாம். ம். இது வந்து இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னத